வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி. பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். மார்ச் 11 வாஸ்து வகுப்பு. ரொம்ப பிரமாதமான வகுப்பா இருக்கும், எளிமையா இருக்கும், வலிமையான சூட்சும வகுப்பா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. வாஸ்துவை பற்றின முழுமையான விளக்கம், அதனுடைய பயன்பாடுகள், வளர்ச்சி, பரிகாரங்கள், இது எல்லாமே அதில் வந்துடும். பயன்படுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. பாதகம் அப்படின்னா என்ன சார்? சாதகம்னா என்னங்க சார்? நமக்கு எல்லாம் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்றோமா? பாதகம்னா என்ன? நமக்கு எல்லாம் தொந்தரவா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் பாதகம். பாதகாதிபதினு ஒரு ரோல் இருக்கு ஜாதகத்துல. இது நம்மளுடைய அடிப்படை பாரம்பரிய ஜோதிடத்துல பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். அவர் என்ன சார் செய்வார் அப்படின்னா, பாதகாதிபதிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லானவர் தான். எப்படி இருந்து அவருக்கு நல்லது, நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ சரள கிணங்கள் மேசம், கடகம், துலாம், மகரம் இவங்களுக்கெல்லாம் 11ஆம் இடம் பாதகம். உபயலக்னங்கள், ஸ்திரலக்னங்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதுக்கெல்லாம் 9ஆம் இடம் பாதகம். 9ஆம் இடமே பாக்கியமாவும் வரும். உபயலக்னங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவங்களுக்கெல்லாம் 7ஆம் இடம் பாதகம். இந்த பாதகாதிபதிகளோ அல்லது பாதக ஸ்தானத்திலோ ஒரு கிரகம் அமரும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நடத்துகிறது என்பதை விரிவாக பார்க்க இருக்கு. பாதகாதிபதியோட ஒட்டுமொத்த சூட்சமும் ஒன்னே ஒண்ணுதான். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு உங்களை ஒண்ணும் பண்ண போறது இல்லை. பாதகாதிபதினால ஒரு இழப்பு வந்துட்டா சக்சஸ், பாதகாதிபதி லேட்டா கொடுத்தாருன்னா சக்சஸ். இது ரெண்டு தான் பரிகாரம். இத பாதகாதிபதியோட வேலை. இன்னைக்கு நம்ம பாக்குறது 5ஆம் இடத்தை பத்தி. ஒரு லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்தை எடுத்துக்கங்க. அவர் தான் பூர்வ புண்ணியம், நமக்கு கிடைக்கிற பெயர், புகழ், குலதெய்வம், அந்தஸ்து, கௌரவம், பாட்டனார், பூர்வீக சொத்துக்கள், தாய்மாமன், செகண்ட் டிகிரி, உயர்கல்வி, அதே போல உங்க குழந்தைகளை பற்றின வளர்ச்சி, அதே போல உங்களுக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசனை தெய்வம், நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய ஆன்மீகம், இதெல்லாம் 5ஆம் இடம் தான் சொல்லும். அரசாங்கம், அரசியல் இதுவும் 5ஆம் இடம் தான் சொல்லும். இந்த 5ஆம் இடம் பலம் பெற்றா வெற்றி. நம்ம போடுற திட்டங்களும் 5ஆம் இடம் தான் சொல்லும். அப்ப இங்க போய் பாதகாதிபதி அமர்ந்தால் என்ன செய்வார்? 5ஆம் இடத்துல பாதகாதிபதி இருந்தா பரிகாரமே 1 வருடமோ 2 வருடமோ தாமதமாக குழந்தை கிடைப்பது அதிர்ஷ்டம். முதல் பாயிண்ட். ஒரு டிகிரிக்கு இன்னொரு டிகிரிக்கு இடைவெளி இருந்தால் அதிர்ஷ்டம். முதல்ல படிச்ச படிப்பு வேற சார், செகண்டா படிக்கிற படிப்பு வேற சார்னா அதிர்ஷ்டம். பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கிற சார்னா யோகம். தாய்மாமனுக்கும் எனக்கும் அளவான பழக்க வழக்கம், லேசா பேசிக்குவோம் சார், மெதுவா அப்படி போகும் வர்றோம், இதுதான் சார் ஒரு ஊருகா மாதிரிதான் உறவுனா நல்லது. தாய்மாமனுக்குமே திருமண வாழ்க்கையோ முன்னேற்றமோ லேட்டா கிடைச்சா யோகம். பூர்வீகத்திலிருந்து வெளியில கொஞ்சம் தள்ளி இருக்கிறது யோகம். பூர்வீகம்னா பூர்வீக ஊர் அல்ல, பூர்வீக சொத்துக்களை நான் சொல்றேன். நிறைய பேர் பூர்வீகம்னா ஊரவே, என் பூர்வீக ஊர் அங்க போகக்கூடாதான்னு கேட்கறாங்க. அப்படி எல்லாம் இல்லை. குலதெய்வத்துல குழப்பம் இருக்குங்க. பாதகாதிபதி 5ல் இருந்தா குலதெய்வத்துல குழப்பம். இந்த சாமியா அந்த சாமியான்னு தெரியல, அப்புறம் கண்டுபிடிச்சோம், அப்புறம் எங்க சித்தப்பா சொல்லி இதை கும்பிட்டோம், இப்ப இது இல்லைங்கிறாங்க, அம்மன் தான் குலதெய்வங்கிறாங்க. இப்படி நிறைய குழப்பம் இருக்கும். செகண்ட் டிகிரி போய் படிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். குழந்தை பெத்துக்கிறதுக்குள்ள அப்படியே படாத கஷ்டம் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பெயர் புகழ் கெட்டு போச்சு சார், நம்பிக்கைய காப்பாற்ற முடியல சார், நாணயஸ்துன்னு பேர் வாங்கினேன், என் பேரெல்லாம் கெட்டு போச்சு சார். நம்பிக்கை, நாணயம் 5ஆம் இடம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், கிடைக்கவே மாட்டேங்குது சார். அரசியல்ல பதவிக்கு வரணும்னு நினைச்சேன், 20 வருஷமா இன்னும் சாதாரண இடத்துலதான் இருக்கேன், முன்னேறவே முடியல சார். இது 5ஆம் இடம் சார். நான் எந்த பிளான் பண்ணாலும் அது உருப்படாது சார். நான் பண்ணாத திட்டமே இல்லை, அது அப்படியே கடைசி நேரத்துல மாறிடும் சார். இப்படி இந்த பாதகாதிபதியோட வேலை.
நீங்க இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க மைண்ட் வைஸ் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க மனசுல ஓடும் இப்படிதான். சார் பூர்வீக சொத்துல வில்லங்கம்னா வில்லங்கம் இல்லை சார். அதுலயும் பூர்வீகத்துல எனக்கு முதல்ல குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தை என்னைக்கு பிறந்ததோ பூர்வீகத்துல அன்னைக்கு தான் வில்லங்கமே ஓப்பன் ஆச்சு சார். இப்படி சொல்றவங்களும் உண்டு. குழந்தை லேட்டா கிடைச்சது, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, ஒரு குறை பிரசவத்துல குழந்தை, டெஸ்ட் டியூப் பேபியில குழந்தை, கொடி சுத்தி பிறந்தது குழந்தை, குழந்தை பிறந்த உடனே 1 மந்த் 2 மந்த் ஐசியூலயே வச்சிருந்தோம். இப்படி 5ஆம் இடம் பாதக ஸ்தானமானால் இதெல்லாம் இருக்கு சார். என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு, கண்டிப்பா சொல்றேன். இந்த ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இடையிலேயே சொல்லுவேன் என்ன பரிகாரம்ங்கிறது சொல்லுவேன் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி பாதகமா 5ஆம் இடம் வந்துட்டாலே முதல்ல நீங்க உங்களோட பெயர் புகழுக்கு ஆசைப்படுறத நிப்பாட்டிருக்கு. உங்களை ஒருத்தர் புகழ்ந்து பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறந்துடுங்க. யாராவது புகழ்ந்தாங்கன்னு வைங்க, ஆளை விடுற சாமி டேங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறது சேஃப். புகழாம பார்த்துக்குங்க, புகழே வேண்டாம். நீங்க உங்க குடும்பம் வளர்ச்சி முன்னேற்றம் லேசா போய்கிட்டே இருங்க, அது உங்களை காப்பாத்தி விட்டுரு. அங்க சொல்லுது நீ புகழ வாங்கினீங்கன்னா உனக்கு நான் வில்லங்கத்தை கொடுப்பேங்குது. அதெல்லாம் இல்லை. வீதிக்கு வீதி பேனர் அடிச்சு ஒட்டினா தான் சார் தூக்கம் வருது. அப்படியெல்லாம் பண்ணோம்னா டிஸ்டர்ப் பண்ணாம என்ன செய்யும் சொல்லுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை புகழடையாம அமைதியா இருக்குன்னு சொல்லுது. 5ஆம் இடம் தான் புகழ், 5ஆம் இடத்த பேரு. இந்த பாதகாதிபதி 5ல் இருந்தா இந்த கல்யாண பத்திரிகையில பேர் போடுவோம் இல்லைங்க, எதுக்காவது பேர் போடுறதுல இவங்க பிரச்சனை வராம இருக்காது. நீங்க செக் பண்ணிக்கங்க. நோட்டீஸ்ல என் பேர் ஏன் போடல? ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு, நான் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கேன், என் பேர் பேனர்ல போட மாட்டீங்களா? நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா பேர்? அது வேண்டான்னு சொல்லுது, விட்டுருங்க, அதான் பரிகாரம். இல்லாட்டி பரவாயில்லைங்கிறேன். பத்திரிக்கையில பேர் போடல, நான் யாரு? மூத்த மருமகன் இல்லையா, என் பேர் இல்லாம என் கல்யாணம் இல்லைன்னா பரவாயில்ல சாமி விட்டுருங்கிறது. அது பரிகாரமா போயிடும். அதோட உங்க தோசை வெளியேறதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 2 வருஷம் தொந்தரவு. இது தேவையா நமக்கு? யோசிச்சு பாருங்க. பிராமணர்கள் கிட்ட சாபம் வாங்கிறாங்க, 5ல பாதகா இருக்கு. அவங்க கூட தொல்லை பண்ணுவாங்க, எதிரியாயிருவாங்க. அரசாங்கத்தை பகைச்சிக்காதீங்க, அரசியல்வாதிகளை பகைச்சிக்காதீங்க. இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு பண்ணும். பாதகம்ங்கிறதோட வேலை இது. எல்லாம் எதுவுமே டச் பண்ணாம சுமூகமா நிதானமா போயிட்டீங்கன்னா, பாதகம்னு ஒண்ணு இருந்தது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு, தொந்தரவு பண்ணுச்சுங்கிற வேலையே இருக்காது. அப்ப எவ்வளவு சூப்பர் பாருங்க. என்ன தள்ளி என்ன அது வேண்டாங்குதோ அதுல இருந்து தள்ளி நிக்க சொல்றேன். அதான் பரிகாரம். கோயில் கோயிலா போனது பரிகாரம். அப்புறம் குணத்தை மாத்திக்காம கோயிலுக்கு போய் என்ன சார் செய்யறது? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு செவ்வாறாக இருக்கு, அது அடமெண்ட்டு, பிடிவாதம், போடா வாடான்னு பேசும், பிரச்சனை பண்ணும், இதெல்லாம் இருக்கே. இந்த குணத்தை மாத்தாம அங்க போய் நின்று இங்க 10 தீபம் இங்க 15 தீபம்னா அந்த புள்ள எப்படி நல்லா இருக்கும்? முதல்ல குணத்தை மாத்திரக்கு தான் சொல்லி கொடுக்கணும். அதான் ஜோசியம் மட்டும் இல்லை, வாழ்க்கையும் சேர்த்து சொல்லி கொடுங்க. ஜோசியம் பார்க்கும்போது இப்படி இருமா, இப்படி இரு, கோபத்தை விட்டுரு, கரெக்டா இரு, இல்லைன்னா உங்க லைஃப் உனக்கு பாதிக்கப்படும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப பாதகம்ங்கிறது பேரு புகழ் வேண்டாம், அமைதியா இருந்து சொல்லுது. அங்கதான் போய் அதை இழுக்க கூடாது. பூர்வீகம் வேண்டாங்குது, அங்க போய் 1 கோடி ரூபாய் போட்டு வீட்டை கட்டி வச்சிருவாரு. நம்மால் வாழ்ந்தம் இல்ல வாழ்ந்துட்டம் இல்ல அப்படிம்பாரு. அப்ப அங்கதான் கசப்பு, அங்கதான் டிஸ்டர்ப் வரும். இது தேவையான்னு கேட்குறேன். இதை பண்ணாம ரிலாக்ஸா இருந்துட்டீங்கன்னா நீங்க அமைதியா போயிட்டு இருக்கு உங்க லைஃப், தொந்தரவுலாம் வராது. நீங்க இந்த 7.5 சனி அஷ்டம சனி எல்லாம் பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம். இதையெல்லாம் பண்ணி வச்சுட்டு 7.5 வருது அஷ்டம சனி வருதுன்னா உங்களை பாதிக்கதான் செய்யும், பாதிச்சுதான் விடும். சார் இதுக்கு பரிகாரம் இல்லையா? ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்களா, ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க சார்னு கேட்குறீங்க. அது நல்லா கேட்குது, கண்டிப்பாக உண்டு. நான் சொன்னதெல்லாம் பரிகாரம். அதை தாண்டி உங்களுக்கு பிடித்த ஆலயத்திற்கு மாலை அணிந்து விரதம் இருந்து, நல்ல பக்காவான விரதம் இருந்து போயிட்டு வாங்க. இந்த பாதக தோஷம் வெளியேறிடும், நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். பஞ்சாமிர்தம் கொண்டு உங்களுக்கு பிடித்த கடவுளுக்கு அபிஷேகம் செய்யுங்க. பஞ்சாமிர்தம் உங்க செலவா இருக்கணும், ஃபுல்லா பஞ்சாமிர்தம் மட்டும். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். 5 பூத ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்துருங்க. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அதே போல காளகஸ்தி, திருவானைக்காவல், சிதம்பரம், 5 பூதஸ்தலங்கள், 5 பூதஸ்தலங்களுக்கும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துருங்க. உண்மையிலேயே நீங்க நல்லா இருப்பீங்க சார்.
பாதகாதிபதியோட சுவடே உங்களுக்கு இல்லாம போயிடும். அனைவரும் பாதகாதிபதியின் தோஷம் நீங்கி ஈசனின் அருளால் மிச்சம் இருக்கும் நாட்களில் வெற்றியின் உச்சத்தை தொட என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.